ஐயாவை திருமணத்தை கூப்பிட்டு நடத்துவாங்க. நடத்தும் போது எல்லாரும் 16 பெற்று பெருவாழ் வாழ்க, நீங்கள் அப்படி வாழ்கன்னு வாழ்த்தக்கூடிய இடத்துல ஐயா சீக்கிரம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கவே கூடாது அப்படின்னு ஆரம்பிப்பார். அவரு அங்கே இருக்கிற வைத்தியர்கள் கூட என்னையா பெரிய மனுஷன்னு இவரை கூப்பிட்டா இவர் வந்து குழந்தை பெற்றுக்காதேன்னு. ஏன்னா நடுவில் நமக்கு திருமணம் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டு பிள்ளைகள் எழுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வயிற்றில் ஏதாவது பூச்சி போட்டு இருக்கா, ஏன்னா வயிற்றில் எதுக்கு பூச்சி போட்டுருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தா ஐயா சொன்னார், குழந்தை ஆசை தானே, குழந்தைய வச்சா மகிழ்ச்சியாக இருக்குது, அதெல்லாம் உண்மைதான், அது சந்தேகம் இல்லை. அதுக்கு நீயே பெற்றுக்கணும்னு ஏன் அவசியம் இருக்குது? எத்தனை பேர் பெற்று போட்டு போயிருக்கான், எவ்வளோ சங்கடமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்னும் வசதி உனக்கு என்னன்னு கேட்டால் ஐயா பெரியார் சொல்கிறாரு பாருங்க, இன்னும் ரொம்ப வசதி, நேரடியாக மக்களை பார்த்து பேசுகிறாரு. இன்னும் உங்களுக்கு வசதி அது. ஏன்னா என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னாரு. அதான் அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தையை. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தை இன்பம் வரும், இன்னும் குழந்தைய ஏன் எடுத்து இன்பம் கூடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தனி மனிதனுடைய சொத்துரிமையை காப்பாற்றுறதுக்காகத்தான் தன் ரத்தமாக இருக்க வேண்டும், தன் குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து அப்போதுதான் வந்ததுன்னு சொன்னார். எவ்வளவு ஆழமான கருத்து, நன்றாக நீங்கள் சிந்திக்கலாம். அப்போ தான் இந்த கருத்து வந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதே நேரத்தில் நான் சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு எதுக்கு இன்னொரு குழந்தைய எப்படிங்க நாம் எடுத்து வளர்க்குறதுன்னு கேட்குறான். ஏன் நாயை எடுத்து கொஞ்சிடல்ல ஐயா கேட்டார், பூனையை எடுத்து கொஞ்சிடல்ல, பெட்டு அனிமல்னு சொல்கிறல்ல, பூனையும் நாயும் கொண்டு போய் குழந்தைய எடுத்து ஏன்டா செய்ய முடியாத குழந்தை பல இடங்கள்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறானு ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். பூராமே முழு பகுத்தறிவாதி. கையில் செல்ஃபோன் இல்லாதவர்கள்லாம் யாராவது உண்டா? செல்ஃபோனை நம்ம 33 கோடி தேவர்களில் யாருக்காவது ஒரு பயலுக்காவது செல்ஃபோனுங்கிறது என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு 48,000 ரிஷிகள் யாராவது கண்டுபிடிச்சதா? அது பூராமே அவன் கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே அதில் நம்மால் என்ன பண்ணுறான், கருங்காலி மரம் ஊடகத்தில் விளம்பரம் பார்க்குறான். மிகவும் கருங்காலியில் ருத்ராட்ச கொட்டை. என்னையா கருங்காலி, ஏற்கனவே கருங்காலிகளாக கிடக்குறீங்களே, இதில் விட்டு கருங்காலி மரத்தில் ருத்ராட்ச கொட்டை, இதுக்கு விளம்பரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக 2 பாட்டு பாடி எம்ஜிஆர் பாட்டையும் இதில் சேர்த்து போட்டு அது வந்துன்னா அது டெக்னாலஜி. இப்போ என்ன பெரிய ஆபத்துன்னு சொன்னார் நண்பர்களே, டெக்னாலஜியினுடைய சிறப்பை எல்லாரும் ஒத்துக்கிட்டான். ஆனால் எல்லாம் முடித்து நம்ம இவ்வளோ தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பட்டை போட்டு என்ன யார் சரஸ்வதியாக கண்டுபிடிச்சாங்க, இந்த அம்மா கண்டுபிடிச்சிருந்தா அவங்கள நாங்களே பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். பூராமல் மிக முக்கியமாக நம்மளால் அது போட்டான். நல்ல வாய்ப்பாக இப்போ கம்ப்யூட்டரில் மட்டும் விபூதி பூசுறது இல்லை, போட்டால் வேலை செய்கிறது இல்லைன்ற அளவுக்கு. அதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறான். குங்குமம் பாருங்க, அதுதான் ஏன்னா அவன் புரட்சி பண்ணா இவனுக்கு குறைஞ்சபட்சம் அறிவு எவ்வளோ வறட்சியாக இருக்குது பாருங்க. மிக முக்கியமாக நிறைய நேரம் சொல்லக்கூடாது. இங்கே இந்த மாநாடு இந்த இடம் இருக்குது பாருங்க, இந்த உருவத்துக்கு முன்னால் இது ஓல்டு டிரான்ஷன். இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. 67 மாநாடு போட்டோம், சோஷியலிசம் மாநாடு. அது ஐயாவே அந்த உட்காந்துக்குவார். உட்காந்து இதில் எல்லாத்தையும் வெட்டணும்னு சொல்லி ஆட்களை எடுத்து இந்த மரமெல்லாம் இந்த பகுதி உள்பகுதி இப்போ இருக்கிற பகுதிகளெல்லாம் நிறைய மரம் இருந்தது. அங்கே அந்த மரத்தையெல்லாம் வெட்டி அந்த பந்தல் போடணும் மற்ற ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்பகுதியில் 2-3 பெரிய மரங்கள் இருந்தது. வெட்ட முடியல ஆட்கள் நிறைய அளவுக்கு. ஐயாவே காலையில் அங்கே வந்து அம்மா அவர்கள் சமைச்சு கொண்டு வருவாங்க, இங்கேயே சாப்பிடுவார் உட்காந்துக்கிட்டு. ஒரு சின்ன விடுதலை அலுவலகம் அப்போ கட்டி முடிக்கப்படலை. அது ஆகவே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த ஆட்கள்லாம் வச்சு மண் எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கணக்கெழுதி ஐயாட்ட காட்டணும். ஐயா என்னப்பா இவ்வளோ பேர் வச்சாங்க, இவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு வேலையும் நடக்கலையே அப்படின்னு இருந்தார். திடீர்னு நம்முடைய பொறியாளர்கள் வந்து உடனே என்ன சொன்னாங்க, ஐயா புல்டோசர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஹைவேஸில் இருக்குது, அதுக்கு பணம் கட்டினா அவங்க வந்து 500 ரூபா கட்டினா 500 ரூபாயான்னார். இல்லை கட்டினா 2 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஒரு நாள்லேயே முடிச்சிடுவாங்க அநேகமான்னு. அப்படியா, எனக்கு போய் விளங்கலையே, சரி செய்யுங்கன்னு சொன்னார். உடனே அந்த புல்டோசரை அப்போ தான் ஐயா பார்க்குறாரு. முழுக்க வந்த உடனே வந்தது நேராக கொண்டு வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு இடி இடித்து அந்த வேரோட மரத்தை வந்து அப்படியே சாய்க்கிறத பார்த்துட்டு உடனே எவ்வளோ பெரிய வேலைகள் அதை குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அறிக்கை எழுதினார்.
500-600 பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரே நேரத்தில் இவ்வளவு சீக்கிரம் செய்கிறார்களே, அறிவினுடைய எல்லை எவ்வளவு வாய்ப்பு இருக்குது என்று சொன்னார்கள். அதே மாதிரி மேட்டூரில் அலுமினியம் ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து காட்டினாங்க. தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தார். அதில் ஒரு அலுமினிய கட்டியை லேசாக கொஞ்சம் வாங்கிட்டார். வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது பாருங்கள், வெளியில் சாதாரண மண்ணாக கொட்டுறாங்க, அது பின்னால் அலுமினியமாக ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கீழே வந்து விடுது. மன்னருடைய 6வது அறிவு இருக்குது. இவன் ஒரு முழை கல்லை வச்சுக்கிட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இன்னும் தேர் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எந்த காலத்தில் உருப்பிடுறது? இதுதானே எனக்கு கவலையாக இருக்குது. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எந்த சாமி மேலே கோவம், எந்த கடவுள் மேலே கோவம்? இவன் அறிவை நாசப்படுத்திக்கிட்டானே, அறிவை வளர்ச்சி அடைய செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா, அவன் கண்டுபிடிச்சான், இவன் கண்டுபிடிச்சாங்கிறிய, அவனுக்கும் 6 அறிவு, நமக்கும் 6 அறிவு தானே, ஏன் அந்த 6வது அறிவை பயன்படுத்திட்டானேன்னாரு. மகளிர் அவருக்கு என்ன ஒரு மனிதாபிமானி. நீங்கள் ஐயாவை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நமக்கு. அவர் ஒரு தலை சிறந்த மனித நேயர். அவருடைய எந்த கொள்கை, சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு, அவருடைய கடும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு அடித்தளத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் கொண்டு வரணும். அதை சொல்ல வேண்டும் என்றால் மனித நேயம். மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை, சமுதாயத்திற்காக. மனித அறிவு கேட்டார். பெண்ணடிமைத்தனத்துக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு கேள்வி இருக்க, அந்த கேள்விக்கு இதுவரையில் சிந்திச்சா தெரியும். எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் நமக்கு தாய் இருக்காங்க, நமக்கு துணைவியார் இருக்காங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மகள் இருக்காங்க. எல்லாம் பெண்கள் இல்லாத வீடு உண்டா? பெண்கள் தானே சரி பகுதி. 140 கோடி இருந்தால் அது 70 கோடி அவர்கள் அல்லவா? அவர்கள் ஓட்டளிக்கிறத பேசுகிறோம் அல்லவா? ஆனால் அந்த பெண்களை ஐயா கேட்டார், நாசப்படுத்திட்டீங்களே, அந்த பெண்களை செயலற்றவர்களாக்கி விட்டீர்களே. பெரியாருக்கு இருந்த கவலை, பெரியாருக்கு மனித சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை, கவலை, அந்த பெண்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கி விட்டீர்களே. படிக்கக்கூடாது, மானத்தோடு நிற்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே செய்து கொண்டு பெண்களை நாசப்படுத்தி விட்டீர்களே என்று கேட்டு சுருக்கென்று சிந்திக்க வைத்தார். ஆகவே தான் அதனால தான் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சிந்தனை என்கிறது காலத்தை தாண்டிய சிந்தனை. சொன்னார்கள், ஏன் 2 பேரும் அந்த திருமணத்தை பற்றி சொல்லும்போது அன்றைக்கு எழுத்தார்கள் எல்லாரும் புரியாமல் தேர்தலுக்கு பயன்படுத்தினார்கள். பெரியாருடைய தீர்மானத்தை எல்லாம் சேலம் தீர்மானம் எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெரியார் சொன்னதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. திருமணம் என்பது இருக்க, பெரியாருடைய அணுகுமுறை என்னன்னா, முதல்ல பார்ப்பனை வைத்து திருமணமா, சடங்கு அவர் இல்லைன்னா பரவாயில்ல, சடங்குகள் வச்சுக்கிட்டா கூட எனக்கு போதும். அவர் நோயாளியினுடைய நாடியை பார்ப்பார். நாடியை பார்த்துட்டு மருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்துனாலும் எவ்வளவு அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு முதல்ல கொடுப்பார். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவார், சுயமரியாதை திருமணம். அடுத்தது சுயமரியாதை திருமணத்தை உண்டாக்குற தந்தை பெரியார் எந்த அளவுக்கு அவருடைய அறிவு சிந்தனை போயிட்டு என்று சொன்னால், திருமணம் என்பதே கிரிமினல் குற்றமாகணும்னார். இன்னும் அது அந்த அளவு கேட்கும்போதே பல பேருக்கு இன்னமும் உணர முடியாத இருக்கும். மிக முக்கியமாக அது மட்டும் இல்லை, அப்போ உடனே சொன்னார். அது ஐயாட்ட நாங்கள் கேட்டோம். ஐயா இந்த மாதிரி சொன்ன உடனே பல பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஐயா ஆமாம், நம்ம ஆட்களுக்கே கூட கொஞ்சம் இன்னும் அதை ஜீரணிச்சிருக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கி நான் சொல்லும்போது அது இருக்கலாம். அவர் மீது கடலூரில், எங்கள் ஊரில் 1928 ஐயா பேசுகிறாரு. அந்த குடும்பங்கள்லாம் இன்னும் இருக்குது. பூரா மைதானத்தில் வீசி எறிகிறாங்க. சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர்கள், மூத்தவர்கள், நான் மாணவனாக இந்த இயக்கத்துக்கு வந்தபோது அவர் சொன்னபோது வியப்படைந்தோம். என்னன்னா, ஐயா ஒரு சால்வை போட்டிருப்பார். சால்வை போட்டு பேசிக்கிட்டு இருக்கார் மைதானத்தில். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு போது கேள்விகள் எதிர முட்டை ஓடு, அதுக்குள்ள மலம், அந்த மலத்தை நிரப்பி ஓங்கி அடிக்கிறான். அந்த மலம் மேலே தெரிக்குது. அவர் மேலே தெரிச்ச நேரத்தில் அது எவ்வளவு அருவருப்பான ஒரு வாடையை உருவாக்குன்றது தெரியாது. கற்பனையாக நம்ம சொல்லும் போதே முகம் துடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே வந்த உடனே அதை துடைத்து எறிவதற்கு கூட தன்னுடைய நேரத்தை ஒதுக்காமல் இன்னும் வேகமாக பேசியது மட்டுமல்ல, அந்த சால்வை எடுத்து அதை அப்படியே போட்டு மூடி விட்டு 3 மணி நேரம் பேசுகிறார். அவர்தான் பெரியார். அந்த எதிர்ப்புங்கிற இன்னைக்கு அதே ஊரில் சிலை
செருப்பு ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும். கவிஞர் கருணாநிதன் எழுதினார். அன்னைக்கே அந்த கவிதையை அங்கேயே படித்தோம். அதுதான் மிக முக்கியம். அவர் செருப்பு போட்ட அன்னைக்கு நான் 11 வயது சிறுவன் அந்த ரிக்ஷாவில் பிடிச்சு கொண்டு போனவன் தான். இன்னைக்கு அந்த பிடிச்ச கை எனக்கு விடலை. மிக முக்கியமாக பெரியாருடைய அந்த பணி இருக்கிற காரணத்தினால இதை பார்க்கும்போது எல்லையற்ற மகிழ்ச்சியை பார்க்கிறோம். அதில் இங்கே பார்க்கும்போது ஒரு காலத்தில் கலைத்துறையில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்த உடனே அளவு கடந்த மகிழ்ச்சி பெரியார். கலைவாணர் பேரை சொல்வார். கலைவாணரை பார்த்து கேட்ட உடனே உங்களுக்கு யார் ஆசிரியர்னார்? பச்சை அட்டை குடியரசு தான் ஆசிரியர்னு அதை சொன்னார். அதே மாதிரி நடிகர்கள் ராதா அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த அரிய செல்வமாக கலைத்துறையில் நம்முடைய சத்யராஜ் அவர்கள், அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி எங்களுடைய மகளிரில் மிகப்பெரிய அளவிற்கு இளம் தலைவரிலிருந்து உருவாக்கப்பட்டது கவிஞர் கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சொன்னார். அவர்கள் இங்கே கவிஞர் கூட சொன்னார். ஒரு முறை நான் அடிக்கடி கலைஞர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு முறை கனி ஃபோன் எடுத்தாங்க. எடுத்த உடனே தலைவர் அங்கே இருந்தார், கலைஞர் அங்கே. உடனே அப்பா யாருமா பேசுகிற கேட்டார். ஆசிரியர் பேசுகிறாருமான்னு சொல்லிட்டாங்க. இது இயல்பா. உடனே ஆசிரியர் எப்பவுமே நகைச்சுவை உணர்வு எப்பவும் கலைஞருக்கு உண்டு. உடனே எல்லா இடத்துலையும் அந்த நகைச்சுவையை பயன்படுத்துவார் அவர். உடனே ஏம்மா உனக்கு ஆசிரியர் தானே அப்படின்னாரு கிண்டலா. வேணும்னா ஆமாப்பா எனக்கு அவர் தான்ப்பா முதல் ஆசிரியர், அவர் தான்ப்பா ஆசிரியர், அப்புறம் தான்ப்பா நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய அதை பெருமையாக என்கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சார் மிகப்பெரிய அளவிற்கு. ஏன்னு சொன்னால் பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு கொள்கைங்கிறது பகுத்தறிவுக்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. மருந்து சாப்பிட்றது எதுக்காக மருந்து சாப்பிட்றோம்? டாக்டருக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காகவா? இல்லை மருந்து கடைக்காரர் கோவிச்சுக்குவாருங்கிறதுக்காகவா? நம்முடைய நோய் தீர்ப்பதற்காக. பெரியாருக்காக பெரியார் தேவையில்லை, பெரியார் நமக்காக தேவை, நம்முடைய சமுதாயத்துக்காக தேவை, நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவை. அதை உருவாக்குகின்ற பல பிரச்சார யந்திரங்களில் இன்றைக்கு நவீன கருவிகளாக ஓடிடி இருக்கு. அந்த ஓடிடியை இளைஞர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை நாங்கள் தோள் மீது தூக்கி வைத்து ஆடுகிறோம். அந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம். இந்த ஒரு தொடர் ஓட்டம், இந்த சுடர், அதுதான் மிக அறிவு சுடர். இந்த அறிவு சுடர் இங்கே மட்டும் இல்லை, எப்படி ஒலிம்பிக் பந்தயத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே பல நாடுகளில் ஓடிக்கொண்டே ஓடுகிறார்களோ அது மாதிரி இந்த ஓடிக்கொண்டு வருகிற நேரத்தில் எங்கள் தலைமுறை முடியக்கூடிய தலைமுறை இதில் இளைஞர் அணி, இப்போ கூட இளைஞர் அணியில் திமுக இளைஞர் அணிக்கு நேற்று 45 ஆண்டுகள் என்று சொல்லும்போது முன்னால் இருந்த விட இன்னும் தீவிரமான ஒரு இளைஞர் உதயநிதி இன்னும் அதிகமான அளவிற்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய அளவு பாசறையை சொல்றார். அதுதான் இந்த இயக்கத்துடைய வெற்றி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி, இந்த பக்கத்தில் பாராளுமன்றத்தில் எழுந்து நின்ற ஒரு உருவத்தை பார்த்தாலே மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள். மிகப்பெரியது அவதாரம்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள்லாம் அஞ்சுகிறார்கள். அவதாரங்களே சுயமரியாதைக்காரர்களை பார்த்து பயப்படக்கூடிய அவதாரங்கள் தான், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. அவதாரம் மற்றவர்களுக்கு சுயமரியாதைக்காரர்களுக்கு சாதாரணமான ஒரு நிலை. ஆகவே அப்படியெல்லாம் இந்த இயக்கம் ஆயிரங்காலத்து பயிராக இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியாருக்கு பிறகு இது இருக்குமான்னு கேட்டார்கள். என்னையா 4 இடத்துல 4 வயசானவங்க இருக்காங்க, பெரியாரோட முடிஞ்சு போகும்னு நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கும் என்பது மட்டுமல்ல, உலகளாவிய இயக்கமாக இருக்கும். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தான் ஏன் துவங்கினேன் என்ற புத்தகத்தில் சிறு நூலில் எழுதுகிறார். இன்றைக்கு இது ஒரு குறிப்பிட்ட சாராரை இங்கே சொல்கிறார், பார்ப்பவர்களை எதிர்த்த இயக்கமாக இங்கு இருக்கலாம், ஆனால் இது நாளைக்கு உலகளாவிய இயக்கம். இது அமைப்பு முறை தத்துவ ரீதியாக இங்கே என்ன தேவைப்படுகிறதோ அங்கே செய்கிறோம். அது மாதிரி அமெரிக்காவில் என்ன பிரச்சனையோ அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாட்டில் சுயமரியாதை, மனிதனுக்கு சுயமரியாதை என்பது மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். எனவே மூட நம்பிக்கை எங்கே பார்த்தாலும் இருக்கு. என்ன கொடுமை நினைத்து பார்த்தா, மிகப்பெரிய அளவிற்கு சொந்த குழந்தை, மிக பெண் குழந்தை பிறந்ததுங்கிறக்கா அறிவாளை வெட்டினேன்னு முந்தா நாள் ஒரு செய்தி வருது. கேட்கும் போதே நமக்கு நம்ம நாகரிக இந்த இயக்கம் 100 ஆண்டுகளாக பாடுபடுகிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கிற நாட்டிலேயே இருக்குன்னா வடநாட்டில் என்ன இருக்கும் அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திடீர்னு சாமியார் வர்றான், 123 சாகிறான். சாகிறதுக்கு என்ன தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? அங்கே சொல்கிறான். ஏன் செத்து போனாங்கன்னா விதி. என்ன அர்த்தம்?
இவரையும் ஜெயிலில் போடுறவனை பூரா கேட்டு உனக்கு விதி இல்லை உள்ள போ அப்படின்னு தான் ஒத்துக்குவானா? ஆகவே தான் இன்னமும் இந்த இயக்கம் தேவை, இன்னமும் பிரச்சாரம் தேவை, பிரச்சாரம் 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 தேவை. அதற்கு இந்த அறிவியல் கருவிகள் இன்றைக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும். இருக்கிற வேண்டுகோள் கூடுமான வரையில் என்னன்னா, அருள்கூர்ந்து ஊடகங்கள், அருள்கூர்ந்து நீங்கள் ஒத்துழையுங்கள். இந்த சமுதாயத்தை மேலும் மேலும் மூடநம்பிக்கை ஆக்காதீர்கள். இல்லை சயின்டிஃபிக் கருவிகள், இதில் நுண்ணொரு கருவிகள் நமக்கு வந்தாச்சு. இதில் அன்சயின்டிஃபிக் ஐடியாஸ், இதில் மூடநம்பிக்கைகளை ரொம்ப வேகமாக பரப்புறதுன்னு. முன்னால் ஒரே ஒரு ஊரில், அந்த ஊரில் மூடநம்பிக்கை பரவுனா அந்த ஊரோடு சரி. இப்போ லைவ் பிராட்காஸ்ட்னு சொல்லி அதை ஊர் பூரா பரப்புனா ஒரே நேரத்தில் மூடநம்பிக்கை பெரிய அளவுக்கு நோயை விட, தொத்து நோயை விட அதிகம் வருது. ஆகவே தான் அதுக்கு மாற்று என்னன்னா, அதுக்கு மாற்று தான் இந்த ஓடிடி போன்ற ஒரு அற்புதமான இந்த செயல். இதை செய்வதற்காக முன்வந்து உழைக்கின்ற தோழர்கள் அத்துணை பேருக்கும், நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரும் நீங்கள் இளைய தலைமுறைக்கு இதை காட்டணும். ஏன்னா இன்றைக்கு வந்து பொழுதுபோக்கு, மற்றது மகளிர் பார்க்கறது எல்லாமே தொலைக்காட்சி தான். அதில் இந்த ஓடிடி போன்ற இந்த அமைப்புகளை நிறைய ஆதரித்து இதை சிறப்பாக செய்ய வேண்டும். இதன் துவக்கத்தை ஒரு நல்ல பகுத்தறிவு திருவிழாவாக, அறிவியல் மேம்பாடாக இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் எல்லாரும் பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அதில் 51A என்பது இருக்கிறது. இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். அறிவியல் மனப்பான்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹியூமனிசம், அதே போல் மிகப்பெரிய அளவிற்கு மூடநம்பிக்கை எடுத்து ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, இது அத்தனையும் இருக்கணுன்றது ஒவ்வொரு அடிப்படை கடமை. இந்திய அரசியல் சட்டம் எல்லாரும் பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை செய்கிற ஒரே ஒரு இயக்கம் திராவிடர் இயக்கம்தான், பகுத்தறிவு இயக்கம்தான். அந்த செய்கிற பணிதான் இந்த இடம். எனவே தான் அரசியல் சட்டத்தினுடைய 51A கடமையை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஓடிடி, பெரியார் ஓடிடி, பெரியார் விஷன் என்பதையும் வலியுறுத்தி எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தையும் தெரிவித்து, வந்திருந்தவர்கள் நேரத்தை ஒதுக்கி தருவதற்கு இதே போல நீங்கள் ஒவ்வொருவரையும் சந்தாதாரர்களாக்குங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இது நுழைய வேண்டும். ஏனென்றால் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது இந்த வீட்டையும் நாட்டையும் அறிவுபூர்வமாக சுத்தமாக்க வேண்டும். இம்யூனிட்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல். அது வந்து ஃபிசிக்கல் இம்யூனிட்டின்னு உடலுக்கு மட்டும் இருக்காது. ஆனால் இன்டலெக்சுவல் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனதில் மிகப்பெரிய எதிர்ப்பாற்றல் வரணும்னா ஓடிடி தான் அதுக்கு சரியான வாய்ப்பு. பெரியார் விஷனை ஆதரியுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள் உள்பட, அதிலும் குறிப்பாக பிரின்ஸ் போன்றவர்கள், இன்னும் நம்முடைய மதிசீலன் போன்றவர்கள், அவருக்கு துணையாக நிற்கிறவர்கள், புதிதாக வரக்கூடிய நம்முடைய இயக்குனர் போன்றவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து, இது சிறுக தொடங்கி இருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை நான் ஒரே ஒரு செய்தியை நினைக்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கு. என்னென்னா, முதல்ல எங்களுக்கு என்ன வியப்புன்னா, எங்களுக்கு ஒரு ஆசை. ஐயாவிட்ட வந்து கேட்டோம், ஒரு சங்கதி சொல்லிடுறேன், ஒரே ஒரு நினைவுக்கு வந்ததை சொல்கிறேன். என்னன்னா, ஐயா உங்கள் பேச்சில் சுயமரியாதை திருமணத்துக்கு அண்ணா காலத்தில் சட்ட வடிவம் வந்தாச்சு, இல்லை ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வாழ்த்துன்னு ஒன்று, அந்த திருமணத்தில் நீங்கள் போகாத இடத்துல ஒன்று போடலாம். அதுக்கு இந்த கிராமஃபோன் தட்டில் உங்கள் பேச்சை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் இல்லை, கிராமஃபோன் தான் இருந்தது மிக முக்கியமாக என்று சொன்னோடனே அது செய்ய முடியுமான்னு கேட்டார். இல்லையா, செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படியா, என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னு? தங்கையான்னு இருந்தார், இஸ்மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கோம், அதில் போட்டிருப்பாங்க, படம் போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனி சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஏவிஎம் அவர்கள் அந்த இகன்பாதம்ஸ் புத்தக சாலைக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த இடம், பழைய தோழர்களுக்கு தெரியும். அதில் மாடி வந்து ஒரு 25-30 மாடிங்க, லிஃப்டெல்லாம் கிடையாது பூராமல். அந்த மாடி நான் மிக முக்கியமாக அதை போய் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, ஐயாவை எப்படி அது மேலே கொண்டு போகிறது அப்படின்னா, அந்த எந்திரத்தை கொண்டு வர முடியாது கீழே. ஐயாட்ட வந்து சொன்னோம், அவ்வளோதானே பார்த்துருவோம் அப்படின்னாரு. ரொம்ப வேடிக்கை அப்படின்னு. இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் கொஞ்சம் நிறுத்தி போகலாம். அவரே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம், ஐயா பேச்சை வச்சு பூரா. ஐயாவுக்கு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து படிக்கிற பழக்கமெல்லாம் இயல்பாக கிடையவே கிடையாது.
அதனால் அதை 2-3 தடவை கொடுத்தோம். என்னப்பா இது வந்து படிக்கிறது தான், இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா, உங்களுக்கு சொல்கிற முடிஞ்ச அளவு சொல்லுங்கள் அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அழைச்சிட்டு போனோம். உள்ளபடியே எனக்கு இன்றைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ஐயாவை 2 படி 3 படி அம்மாவை நானும் முதியாக கொஞ்சம் தோழர்கள் பிடிச்சி ஒரு 25 படி இருக்கும் அந்த பக்கத்தில். சைடு ரொம்ப குறுகலான பாதை. அந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓவியர் அவர்கள் அது சாட்சி கூறாமல் மிகப்பெரிய அளவுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அது பக்கத்துலேயே அந்த கட்டடம் இருக்கும். இஸ்மா சில்வாய்ஸ் மேலே மாடி. ஐயாவை மேலே கொண்டு வந்தோம். ஐயா மூச்சுவாங்க, எங்களுக்கே ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க ஏன்னார். உட்கார்ந்து அப்புறம் படிக்க ஆரம்பித்தார். அந்த கிராமஃபோன் பிளேட் அதான் என்ன அது அப்படின்னாரு. ஐயா கிராமஃபோன் ரெக்கார்டுன்னு அந்த காலத்து மொழியில் பிளேட்டா அப்படி அந்த காலத்தில் பிளேட்டில் பாடுவாங்கன்னு சொல்லுவார் கூறாமல். அந்த கிராமஃபோன் பெரிய அளவிற்கு அதில் முதலாக தந்தை பெரியார் அவர்களுடைய உரையை பெரியார் அவர்களே நிகழ்த்தி கிராமஃபோன் தட்டில் பதிவு செய்தது இந்த இயக்கம். அதுதாங்க முதல் ஆரம்பம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே நடந்தது. அதில் சிதம்பரம் ஜெயராமன், இன்னும் சீர்காழி கோவிந்தராஜன், இன்னும் மற்றவர்களெல்லாம் வந்து இந்த பாடல்களை எல்லாம் வச்சு இதே மேடையிலேயே பழைய ராதா மன்றத்தில் இதே இடத்துல அது நடத்தினோம். ஐயாவுக்கு பிறகு அந்த சம்பவங்கள் நடந்தது. மிக முக்கியமாக அந்த ஐயா அவர்கள் பதிவு பண்ணிட்டாங்க. ஐயாவுக்கு பிறகு முதல்ல வெளியிட்டது சுயமரியாதை திருமணம் என்பதை பற்றி பெரியார் பேச்சு. இன்றைக்கு அது வளர்ந்து இன்றைக்கு ஓடிடி வரையில் வந்திருக்கிறது என்றால் வியப்பாக இருக்கிறது. காரணம் ஒரு கூட்டு முயற்சி. அத்துணை பேருக்கும் தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உங்கள் வீட்டுக்குள்ளே பெரியார் விஷன் எப்போதும் இருக்க வேண்டும். பெரியார் விஷனை ஆதரியுங்கள். மற்றவர்களுக்கும் சந்தா செலுத்துங்கள். இது வியாபாரத்துக்கல்ல, லாப நோக்கத்திற்கல்ல, அறிவு பகுத்தறிவு பரப்புவதற்காக. நன்றி, வணக்கம்.